அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகர் அவர்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்னுடைய முழு ஆதரவு டாக்டர் திவாகர் அவர்களுக்கு தான் என்னுடைய முழு ஆதரவு. அதாவது இன்றைக்கி இணையதளத்தில் பூராமே நிறைய வீடியோக்கள் வருது. நடிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் திவாகர் அவர் ரொம்ப அவர் பேச்சு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை நோஸ் கட் பண்ணும் விதமாக நிறைய வீடியோக்கள் போடுறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நடிகர், அவருக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு டாக்டர் திவாகர் அவர்கள் மதுரை மண்ணின் மைந்தர். அவர் சமூக வலைத்தளத்தில் மிகவும் பிரபலமாயிட்டார். இந்த பிரபலமானது பல பேருக்கு பிடிக்கலை. எப்படி ஒரு சாமானிய மனிதனாக இருந்து, ஒரு டாக்டராக இருந்து, ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கு இவ்வளோ பிரபலமாகிட்டார், இவர் எப்படி பிரபலமாகலாம், இவரை என்ன மாதிரி சொல்லி நம்ம மக்கள் மத்தியில் அவருக்கு கெட்ட பேர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ டாக்டர் திவாகர் அவர் ஒரு டாக்டர் தொழில் பார்க்குறாரு. அவர் சமூக வலைதளங்களில் பல வீடியோக்களை போட்டு நடிப்பு திறமையில் இன்றைக்கி பிரபலமாயிட்டார். அப்படி பிரபலமாகும் பொழுது அவருக்கு நிறைய ரசிகர்கள், ஃபாலோவர்ஸு எல்லாமே கூடுறாங்க. அப்போ பல யூடியூப் சேனல்கள் அவரை பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ பேட்டி எடுக்கும்பொழுது யூடியூப் சேனலும் நல்ல ஒரு வியூஸ் கூடுது, அவங்களும் சம்பாதிக்கிறாங்க இவரை வச்சு. ஆக அவர் வாட்டர் மிலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் திவாகர் அவர்களை பேட்டி எடுக்கும் பொழுது பிரபலமாயிட்டார். இப்போ சமீப நாட்களுக்கு முன்பாக அப்படி பேட்டி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அவரை அந்த செய்தியாளர்கள்ன்ற போர்வையில், நெறியாளர்கள்ன்ற போர்வையில் நிறையா பேர் அவரை ஒரு குதர்க்கமான கேள்விகளை கேட்டு அவரை அவர் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு அவங்க பிரபலமாகறாங்க. கடைசி டாக்டர் திவாகர் அவர்களை அவருக்கு கெட்ட பேர் மாதிரி உருவாக்கி விட்றாங்க. அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு நடிகரை பற்றி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த நடிகரோட என்னை ஒப்பிடாதீங்க, நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன், அவர் வேறு லைனில் வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் படிப்பு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே எப்படி அந்த நடிகரை நீங்கள் சொல்லலாம் படிப்பு கம்மி அப்படின்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், இன்றைக்கு ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு ஐஏஎஸ் படித்தவர், அவர் பேட்டிகள் நிறைய இடத்துல கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அரசியல்வாதிகள் நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு இந்த அரசியல் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன், அதே மாதிரி நான் அரசியல்வாதி ஆகிட்டேன், நீங்கள் ஐஏஎஸ் பரீட்சை எழுதி வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் கேள்வி. அன்றைக்கி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இன்றைக்கி இவர் கேட்ட உடனே எப்படி நீங்கள் அந்த நடிகரை எப்படி சொல்லலாம், இவர் படித்தவர் திவாகர், அவர் அந்த ஆங்கிலில் சொல்கிறாரு நான் படித்தவர் அப்படின்ற மாதிரி. படித்தவர்கள் என்றாலே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அது ஒரு மருத்துவர், உடனே எப்படி சொல்லலாம் அப்படின்றாங்க. அடுத்த நடிகர் சூர்யா, அவர் இந்த வாட்டர் அந்த தர்பூசணி படத்தை வச்சு ஒரு படம் ஒன்று வெளியிட்டார் இப்போ ஃபோட்டோ. உடனே அண்ணே திவாகர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இது அவர் தான் உண்மையிலே திவாகர், அவர் தான் இந்த படத்தை வாட்டர் மிலன் சொல்லி அதிகமாக ஃபேமஸ் கொண்டு போனார் தர்பூசணி படத்தை வச்சு. அதை பார்த்துட்டு இப்போ சூர்யா சார் உடனே ஒரு ஃபோட்டோ வெளியிட்டோடனே இவர் ஒரு கருத்து சொன்னார், நான் தான் இதை பிரபலமாக்கினேன்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, விட வேண்டியதானே. உடனே அதை எப்படி சொல்லலாம், அதை முத நடித்தவர் சூர்யா தானே அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எதிர்ப்பு. இப்படியே இவருக்கு நிறைய எதிர்ப்புகளாகவே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அவர்கிட்ட போய் நெகட்டிவான வாய்ஸ், இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த நெறியாளர் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறார். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் இருக்கீங்க, நீங்களாக சொல்லிக்கிறீங்க, தற்பெருமை உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நீங்களாக நடிப்பு அரக்கன்னு சொல்கிறீங்க, நீங்களாக ஒரு கனவு உலகத்தில் இருக்கீங்கன்றாரு. இதெல்லாம் கனவு உலகத்தில் இருக்கிறவரை பிரபலமாகிறாரு.
இன்றைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரபலமாயிருக்காருன்றது எல்லோருக்கும் தெரியும். அவரை போய் மீண்டும் மீண்டும் அவரை வந்து வேணுக்குமே இவங்க நேம் ஆகிறதுக்காக, விளம்பரம் ஆகிறதுக்காக அவருடைய பேரை கெட்ட பேராக்கணும்னு சொல்லி அவர் பேசின வீடியோவில் பூராமே கான்ஃபிடன்ஸை உருவாக்கணுன்றதுக்காக ஒரு பரப்புரை மேற்கொள்கிறாங்க. உண்மையிலே ரசிகர்கள், பொதுமக்கள் அவருடைய நடிப்பை வந்து பெரிதும் விரும்புகிறார்கள். வருங்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடம் தமிழ் சினிமாவில் உள்ளது. அவர் வந்து உண்மையிலே கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறார். ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கி அவர் தொழிலையும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நடிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நேரம் ஒதுக்கி இன்டர்வியூகள் எல்லாத்துக்கும் போராடுறாருன்னா உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய செயல். அதனால் அவர் பேரை வந்து கெட்ட பேராக்கி அதன் மூலியமாக நம்ம வந்து பிரபலம் தேடலாம் என்பதை வந்து தவிர்த்துடணும். முதல்ல ஒரு நெறியாளர் பேட்டிக்கு கூப்பிட்றீங்க, பேட்டிக்கு கூப்பிட்டுட்டு அவரை வந்து நோஸ் கட்டு விதமாக பேசுகிறது வந்து தவறு. ஒரு கேள்வி கேளுங்க, அவர் பதில் சொல்ல போகிறாரு. அதை விட்டுவிட்டு பூன்னு அதை ஒரு கான்ட்ரவர்சியாக உருவாக்கி அதை ஒரு பரபரப்பை உருவாக்கி அதை வச்சு இவங்க லாபம் தேடுறாங்க. ஆனால் உண்மையிலே நடிகர் திவாகர் நல்ல ஒரு அருமையாக நடிக்கிறார். வருங்காலத்தில் அவருக்கு வந்து நல்லதொரு வெற்றி இருக்குது. பொதுமக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வருங்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை தருவார். மதுரை மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அண்ணன் திரு திவாகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆதரவை நடிகர் திவாகர் அவர்களுக்கு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.